டியூஸ்டே vlog. இது வந்து இந்த சேனலில் ஃபர்ஸ்ட் vlog. எப்போவுமே ஷார்ட்ஸ் தான் போட்டுட்ருக்கேன். அது நிறையெல்லாம் போடல, ஒரு 5 or 6 தான் போட்டிருப்பேன். அண்ட் திஸ் இஸ் vlog. எப்போவுமே எங்கள் வீட்டில் ஸ்பெஷலாக நான் எல்லாம் வந்து 1ஆம் தேதி இல்லை 2ஆம் தேதியே போய் க்ராசரி வாங்கிட்டு வந்து ஃபில் பண்ணி வச்சுருவேன். ஏன்னா நமக்கு கிச்சனுக்கு போகும்போது அது கரெக்டாக அந்தந்த இடத்துல க்ராசரிஸ் இருந்தால் தான் குயிக்காக குக் பண்ண முடியும். இல்லாட்டி என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு தலை வெடிச்சிரும். போனது வந்து அதுக்கு, ஆனால் பார்த்த வேலை இது. நான் ஆக்சுவலி வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வரனால சாரீ எடுக்க தான் போனேன். எனக்கு சாரீ அவ்வளோவா பிடிக்கல. ஸோ அதுக்கு பதிலாக இதுதான் நமக்கு போனால் எங்கேயும் அட்ராக்ட் பண்ணுவோம்ல. ஸோ மேட்டு, டோர் மேட்ஸும் பெட் ஸ்ப்ரெட்டும் பில்லோ கவரும் வாங்கிட்டு வந்தேன். எனக்கு வந்து பெட் ஸ்ப்ரெட்டு நிறைய கலராக போகிறது, கொஞ்சம் லைட் ஷேடாக போகிறது கொஞ்சம் கூடி நம்ம தூங்கும்போது ப்ளசண்ட்டாக இருக்கும். என்னோடய பர்சனல் ஃபீலிங். இது எல்லாம் பேக் பண்ணி வாங்கிட்டு வந்த மாதிரி எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா ஃபங்க்ஷன் டைம் யூஸ் பண்ணலாம் தான் வாங்கிட்டு வந்தேன். அதே மாதிரி இந்த ஒரு ஃப்ரேம் என்கிட்ட பெரிய ஃப்ரேம் இருந்தாலும் உடஞ்சி போச்சு. இப்போ ஒரு 12, 8, 10 அந்த மாதிரி 3 சைஸில் இருக்குது. இருந்தாலும் இது வேணும்னு சொல்லி நான் வாங்கிட்டு வந்தாச்சு. எப்படியும் பட்டன் ஹவுஸ் போகணும். ஸோ நம்ம ரெகுலராக போகிறதில்ல, ஏதாச்சும் ஒர்க் பண்ணும்போது தானே போகிறோம். அதனால் இன்றைக்கி வாங்கிட்டு வந்துட்டேன். நம்ம போனதே எதுக்கு, இந்த க்ராசரி வாங்குறது தானே. வாங்கிட்டு வந்து எல்லாம் அப்பப்போ டக்குன்னு ஃபில் பண்ணி வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். கையோட கையாக வேலையை பார்த்துட்டோன்னா அவ்வளோ ரிலாக்ஸ். நம்ம அதுக்கப்புறமா போய் உட்காந்தோன்னா அவ்வளோ என்ன சொல்கிறோம், மனசு ஒரு சந்தோஷம், திருப்தி இருக்கும். ஏதாவது பெண்டிங் வச்சுட்டு போய்ட்டோன்னு வச்சுக்கோங்களேன், உட்கார முடியாது. ஐயோ அந்த வேலை பெண்டிங் இருக்கேங்கிறதே ஒரு பெரிய டென்ஷன். ஸோ வந்ததும் இந்த வேலை பார்த்துட்டேன். இன்றைக்கி எப்படின்னா, காலையிலே நான் சாம்பார் வறுத்தச்சு, சாம்பாரும் கேரட் பொரியலெல்லாம் வச்சுட்டு தான் போனோம். அங்கே போயிட்டு வரும்போது எங்கள் 2 பேருக்குமே மனசு வாங்கிடுச்சு. தம்பிக்கும் சரி எனக்கும் சரி, ஏன் இன்றைக்கி சிக்கன் பிரியாணி பண்ணக்கூடாது, ரொம்ப நாள் ஆசை பண்ணி அப்படின்னு. இப்போ இடையில சிக்கன் எடுக்கிறோம், பட் பிரியாணியாக நாங்கள் ஸ்டாப் பண்ணுறது. ஏன்னா ஓவராக பிரியாணி சாப்பிட்றனால வீக்லி 2 or 3 டைம்ஸ் பிரியாணி, இல்லை 4 times 5 times வரைக்கும் சாப்பிட்றோம். அது கண்ட்ரோல் பண்ணலான்னு கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் இப்போ என்னாச்சுன்னா, நம்ம மார்னிங் குக் பண்ணதை எல்லாம் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு லஞ்ச் பின்னையும் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நான் வாங்கின க்ரோசரிஸ் வந்து சிலது ஃபில்லிங்காக இருந்துச்சு பாட்டில்ஸில். ஸோ அது தீர்ந்ததுக்கப்புறமா நம்ம இனி பண்ணிக்கலான்னு, ரீஃபில் பண்ணிக்கலான்னு நான் இதுக்குன்னே ஒரு பேஸ்கெட் வச்சுருக்கேன். பேஸ்கெட்னு சொல்கிறது கொஞ்சம் பெரிய பக்கெட், ஒரு 20 கிலோ போடுற மாதிரி பக்கெட் வச்சுருக்கேன். என்னெல்லாம் எக்ஸ்ட்ரா வருதோ எல்லாம் அந்த பக்கெட்டில் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஏன்னா ஒரு டைமுக்கும் நமக்கு தேவைப்படும் போதெல்லாம் கடைக்கு போகிறத விட எனக்கு இது கொஞ்சம் கூடி கன்வீனியன்ட். இந்த மாதிரி கவரையெல்லாம் நம்ம வந்து இந்த வீட்டில் வந்து வேஸ்ட் எடுக்கிறவங்க இருப்பாங்கள்ல, அவங்க வந்து கலெக்ட் பண்ணிட்டு போடுவாங்க. நம்ம கவரையெல்லாம் சேர்த்து தனியாக வைக்கணும். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போதே நான் எல்லா கவரும் நம்ம ஒன்று கட் பண்ணி ரீஃபில் பண்ணதுக்கப்புறம் இந்த கவரெல்லாம் போட்டு ஒரு கவர், பெரிய கவர் வச்சுருக்கோம். எல்லா கவரும் ஒரு மாதத்துக்கு ஒருத்தர் இதில் ஃபில் பண்ணி வச்சிட்டோன்னா அவங்க வந்து கொண்டு போயிடுவாங்க. இது பண்ணவே எனக்கு நல்லா பசிக்க ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. நான் அது பண்ணிகிட்ருக்கேன். தம்பி போய் சிக்கன் வாங்கிட்டு வந்தாங்க. அதனாலேயே ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா என்னோடய பெரிய பிரச்சனை என்னென்னா, நான்வெஜ் க்ளீன் பண்ணுறது. எப்போவுமே அம்மா தான் பண்ணுவாங்க வீட்டில். நமக்கு அது செட்டே ஆகாது. ஈவன் துபாயில் இருந்தப்போ கூடி ஹஸ்பண்ட் பண்ணி கொடுத்துட்டு இருந்தார். அவரும் சீக்கிரமாக பண்ணிவிடுவார். நமக்கு அது என்னமோ அது க்ளீன் பண்ணுவேன், ஒன்றும் இல்லை, ஒரு 2 மணி நேரம் ஆகும், அவ்வளோதான். அதுக்குள்ளே பசிக்கிறவங்களுக்கெல்லாம் பசியே போயிடும். ஸோ எனக்கு எப்படி தெரியும் நான் எவ்வளோ நேரம் ஆகுவேன்னு. அதனால தான் இந்த வேலையெல்லாம் சீக்கிரம் பண்ணிட்டேன். வெங்காயம், தக்காளி வரைக்கும் எல்லாம் நான் கட் பண்ணி வச்சதுக்கப்புறம் தான் சிக்கன் வந்துச்சு. அதுவும் மேக்ஸிமம் ஃபாஸ்ட்டாக பண்ணணும் எப்படி ஒரு 40 minutes ஆயிடுச்சு. யாரெல்லாம் என்ன மாதிரி இந்த மாதிரி வேலை பண்ணுவீங்க? இது வரைக்கும் நான் ஃபிஷ் கழுவினதே இல்லை, சிக்கன் மட்டும்தான் ட்ரை பண்ணியிருக்கேன். அதுவும் ஓவராக க்ளீன் பண்ணுவேன்னு தான் சொல்கிறாங்க வீட்டில். ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஃபாஸ்ட்டாக க்ளீன் பண்ணி கிடக்கிற பிரியாணி, அதே மாதிரி லெக்கு மட்டும் ஃப்ரை பண்ணி ஒரு கிரேவி. அம்மா வந்து ஜாஸ்தி ஸ்பைசஸ் போட்டால் சாப்பிட மாட்டாங்க.
அதனால் கேரளா ஸ்டைலில் நிறையா தேங்காய் வந்து வெளிச்செண்ணெயில் வறுத்து போட்டு அதில் வந்துட்டு கிரேவி வச்சுருந்தேன். இது எப்படி தெரியுமா, ஆக்சுவலாக நமக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். பட் அந்த நம்மளே செஞ்சோன்னா நமக்கு சாப்பிட கூட தோணாது. எனக்கு அந்த பிரச்சனை இருக்குது.